ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிறுதானிய சத்து மாவு தான் எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. திணை எடுத்திருக்கேன், கம்பு எடுத்திருக்கேன், எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். எப்பயுமே எவ்வளோ அழுக்கு இருக்குது பார்த்தீங்களா தினையெல்லாம். ஏன்னா எல்லாமே நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டு தான் கஞ்சி அரைக்கணும். இப்போ கேழ்வரகும் எடுத்திருக்கேன், சிகப்பரிசி, இதே மாதிரி எல்லா சிறுதானியத்தையும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் துணியில் தான் நம்ம காய வச்சு அரைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நல்ல ஒரு ஒயிட் கிளாத் காட்டன் துணியில் ஃபேன் காற்றுல தான் காய வச்சுருக்கேன். இது எல்லாமே நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போடுறேன். இப்போ முந்திரி, பாதாம், பிஸ்தா 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதெல்லாம் வாஷ் பண்ண முடியாது, அப்படியே வறுத்துட்டு சேர்க்குற பொருள்கள். உடச்ச கடலை, ஒரு 20 ஏலக்காய் எடுத்திருக்கேன், ஜவ்வரிசி, வேர்க்கடலை, அதுவும் பச்சை வேர்க்கடலை தான். ஏன்னா சிறுதானியத்தில் எவ்வளோ ஹெல்த்து பெனிஃபிட் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் திரும்ப சொல்ல வேண்டியன்னு அவசியமே இல்லை. நான் ஒரு 3 இயர்ஸாக இந்த கஞ்சியை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாத்தையுமே தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா நம்ம தனித்தனியாக தான் வறுக்கணும். நான் இதை மந்த்லி 2 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அரைச்சிப்பேன். ஏன்னா 2 மாதம் எங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அது பார்லி அரிசி தான். நான் ஆல்ரெடி அதை வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை கலந்துக்க போகிறேன் அப்படியே. எங்கள் வீட்டில் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே குடிப்போம். நான் என் 2 குழந்தைங்களுக்காக செய்ய ஆரம்பித்தது தான் இது. இப்போ ஜவ்வரிசியை வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கணும், கருக விடக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இதேமாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக தான் ரோஸ்ட் பண்ணிக்கணும். உடச்ச கடலை மட்டும் வறுக்க தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணிடலாம். முந்திரி, பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிறதுல பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ தான் பார்த்து பார்த்து கொடுத்தாலுமே குழந்தைங்களுக்கு சளியும் ஜுரமும் வந்துட்டுருக்கு. மற்றபடி வேறு எதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளம் வராமல் நம்ம தடுக்கணுன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம சாப்பிட்ணும். நான் வெளியெல்லாம் சத்து மாவு வாங்கவே மாட்டேன். நானே கஷ்டப்படாமல் ட்ரை பண்ணி செய்ய ஆரம்பித்தது தான் இது. ஏன்னா இப்போ எனக்கு தெரியுதுல்ல, என் கண்ணுக்கு நேராக நான் செய்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி அதை க்ளீன் பண்ணி குழந்தைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்கிறேன். கேழ்வரகு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கருப்பு கவுனி அரிசி, ஏன்னா கருப்பு கவுனி அரிசி எவ்வளோ நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் அதை எப்பயுமே ஆட் பண்ணுவேன். எங்கள் மாமனார், மாமியார், என் 2 பசங்க, நானும் என் ஹஸ்பண்ட் எல்லாருமே இந்த கஞ்சியை காலைல டெய்லி குடிப்போம். சண்டே மார்னிங் மட்டும் நாங்கள் வேறு கஞ்சி குடிப்போம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்துட்டு வந்துட்டேன். பார்த்திங்களா, சிகப்பரிசியும் வறுத்துட்டேன், எதுவுமே கருகலை. இப்போ பச்சை பயிரையும் வறுத்து எடுத்துக்கலாம். மார்னிங் குழந்தைங்களுக்கு எப்பயுமே நான் இந்த கஞ்சி கொடுத்துருவேன். 1 வயசுக்கு அப்புறத்துலேருந்து நான் கொடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா 1 வயசுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு கஞ்சியும் நான் தனித்தனியாக தான் செஞ்சு தந்துட்டுருந்தேன். 1 வயசுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன். இது பச்சை வேர்க்கடலை. நான் எப்பயுமே வறுத்த வேர்க்கடலை வாங்க மாட்டேன். ஏன்னா ஒரு கடையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது எண்ணெய் சிகிடு ஸ்மெல் வருது. நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் பச்சை வேர்க்கடலை வாங்கி நானே வறுத்து எல்லாமே செஞ்சுப்பேன். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா வறுத்தாச்சு. கொஞ்சம் ஹீட்டாக இருக்குல்ல, எல்லாம் ஆறட்டும். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வர போகிறோம். இது பார்லி அரிசியும் கலந்துடலாம். ஏன்னா நான் குழந்தைங்களுக்கோசம் எப்பயுமே கொஞ்சம் வீட்டில் அரைச்சி தனியாக வச்சுருப்பேன் பார்லி அரிசியை, ஃபீவர் டைமில் கஞ்சி கொடுக்கறதுக்கு. அதனால் அதை இதில் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த சத்து மாவு வேணும்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் மேலே இருக்குது, அதில் ஆர்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ வேணாலும் கொரியரில் டெலிவரி ஆகிடும். ஏன்னா குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த கஞ்சி கொடுக்கலாம். நான் கொடுக்கறதுனால தான் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இது எவ்வளோ அளவு வரும்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ அளவுக்கு வந்துடும். நான் 2 மாதத்துக்கு வச்சுப்பேன். இப்போ நம்ம போய் மிஷினில் தான் அரைச்சிட்டு வர போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹோம்மேட் நானே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால தான் இவ்வளோ சொல்கிறேன். எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பெரியவங்க, சின்னவங்க எல்லாருமே குடிக்கலாம். இந்த கஞ்சி எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்துட்டிங்களா எவ்வளோ குவான்டிட்டின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறவங்களும் ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.